மாற்றத்தை நோக்கி வாக்களியுங்கள் என்று பிரித்தானியா தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் கியர் ஸ்டார்மர் பிரித்தானியா தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் மக்களிடம் கேட்டு பலத்துடன் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கழிந்திருக்கின்றது. முக்கியமாக இந்த நேஷனலைஸ் பண்ணப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட எனர்ஜியை உருவாக்குதல் போன்ற முதலாவதாக இந்த வாக்கு விகிதாசாரம் என்பதனை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கிடைத்திருக்கும் வாக்கு விகிதாசாரம் என்பது 33% மட்டுமே. நாட்டு மக்களிடம் ஒரு சிறுபான்மை மைனாரிட்டி கட்சியாக தான் வெளிப்படுகின்றது. மக்கள் மத்தியிலிருந்து தொழிற்கட்சி உறுப்பினர்களாக சேர பல்லாயிரம் விண்ணப்பங்கள் குவிந்தன. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலேயே இந்த வீடு கட்டும் திட்டங்கள் சம்பந்தமான கண்காணிப்பு பிரிட்டனில் அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனையாக இருப்பது இந்த சுகாதார சேவைகளுடைய சீர்கேடு. அதனை பிரையோரிட்டைஸ் பண்ணாமல், அதனை முதன்மைப்படுத்தாமல் இவ்வாறாக டிஃபென்ஸுக்கான பட்ஜெட்டினை மிக அதிகமாக ஏற்படுத்துகின்றார்கள் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. நடவடிக்கைகள் முக்கியமாக கியர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சியினுடைய நடவடிக்கையை பார்க்க போனால் ப்ளூ டோரிஸ் இவ்வளவு காலம் நடத்தி வந்ததை ரெட் டோரிஸ் மெல்ல மெல்லமாக நடத்துவார்கள், நடத்தி முடிப்பார்கள் என்பதுதான் தெரிய வருகின்றது. வணக்கம். வணக்கம் தம்பி. மாற்றம் வரப்போகின்றது அல்லது மாற்றத்தை நோக்கி வாக்களியுங்கள் என்று பிரித்தானியா தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் கியர் ஸ்டார்மர் மக்களிடம் கேட்டு பலத்துடன் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கழிந்திருக்கின்றது. இந்த நாடாளுமன்றம் இன்றைய இந்த புதிய அரசு எவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது, இந்த முதல் 3 வாரங்களில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை பற்றி பேசுவதற்கான நிகழ்ச்சியாக தான் இது அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய திட்டங்களை பெரும்பாலும் கிங் ஸ்பீச் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்தை கூட்டி வைக்கின்ற அமர்வில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுடைய முதல் திட்டமிடலாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த நேஷனலைஸ் பண்ணப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட எனர்ஜியை உருவாக்குதல் போன்ற பல்வேறு விடயங்கள் அவர்கள் முதலே சொல்லியிருந்த அந்த விடயங்களை இந்த கிங் ஸ்பீச்சிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த 2 child benefit cap அதனை நீக்க வேண்டும் என்ற விடயம் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. மற்றும் பல்வேறு சட்டங்கள் கன்சர்வேட்டிவ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட இருந்த முக்கியமான சட்டம் இந்த 18 வயதிற்கு உட்பட்டோர் இன்று சிகரெட் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கின்ற இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதன் ஊடாக அல்லது புதிய ஒரு சட்டத்தினை அதற்கு எதிராக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் அதாவது 2020க்கு பிறகு பிறந்தவர்கள் இனிமேல் சிகரெட் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த 18 வயதுக்கு இன்று 18 வயதாக இருக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது அதிகரித்து கொண்டு போகும். அதாவது சொல்ல போனால் இந்த வருடம் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த வருடத்திலிருந்து 19 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 19 வயதை அடைந்தவர்கள் மட்டும்தான் சிகரெட்டினை வாங்க முடியும். அதற்கு அடுத்த வருடம் அது 20 வயதாகும், 21 வயதாகும். அப்படி ஆகிக்கொண்டு போகும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பிறந்தவர்கள் இனி சிகரெட் வாங்க முடியாத நிலை ஏற்படும். இந்த சட்டத்தை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கொண்டு வர இருந்தது. அது அந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் இன்று அந்த சட்டமும் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட சட்டங்களும் சரி, பல்வேறுபட்ட தங்களுடைய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அது இந்த கிங் ஸ்பீச்சில் தெளிவாக தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. இது ஒரு சுருக்கமான விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த தொழிலாளர் கட்சி தங்களுடைய நடைமுறையை கொண்டு வரப்போகின்றது என்பது பற்றி. ஆனால் IMF-னுடைய அறிக்கையும் சரி, பல்வேறுபட்ட தகவலும் சரி, முக்கியமாக இன்று இருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலை எவ்வாறு இவர்கள் கையாளப் போகின்றார்கள், சுகாதார சேவைகளுக்கு நிதி எவ்வாறு மேலும் வழங்கப் போகின்றார்கள் போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்களை இவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் இந்த நடவடிக்கைகளை? முதலாவதாக இந்த வாக்கு வங்கி பிரிக்கப்பட்ட அல்லது வாக்கு விகிதாசாரம் என்பதனை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதுபோன்ற வாக்கு விகிதாசாரம் சம்பந்தப்பட்ட வாத விவாதங்கள் தமிழ்நாட்டு தேர்தல்களில் கருணாநிதி அவர்கள் தோற்கும் பட்சத்திலேயே இவற்றை பற்றி பேசுவார். இங்கும் அதுபோல ஒரு குறிப்பான அவதானமாக டோனி பிளேயர் அவர்கள் வெற்றி பெற்ற தேர்தலில் 67% வாக்குகளை அவரது கட்சி சுவீகரித்து பெரும்பான்மை கதிரைகளையும் கைப்பற்றியது. ஆனால் இம்முறை கியர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிற்கட்சி அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஆனால் கைப்பற்றி இருக்கும்
அல்லது கிடைத்திருக்கும் வாக்கு விகிதாசாரம் என்பது 33% மட்டுமே என்பது இந்த பாராளுமன்ற தேர்தல்களை சரித்திரபூர்வமாக அவதானிப்போர் ஆய்வு செய்வோர் மத்தியிலிருந்து வந்திருக்கும் முதல் விமர்சனமாகும். இன்னும் தெளிவாக சொன்னால் இது ஒரு இன் அ வே இட்ஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட், அதாவது நாட்டின் மக்களில் 33% பேர் மட்டுமே இந்த அரசு வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இதற்கு அடுத்ததாக இவருடைய திட்டங்கள், கியர் ஸ்டாமர் அவர்கள் அளித்திருக்கும் வாக்குறுதிகள், பொருளாதார திட்டங்கள் எவ்வளவுக்கு இந்த நாட்டை சுபிச்ச பாதையில் இட்டு செல்ல போகின்றது. அவருடைய விமர்சனப்படி இந்த கடந்த போக முன்னர் நீங்கள் சொன்ன விடயம்தான், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அல்லது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக அப்சல்யூட் மெஜாரிட்டியை பெற்றிருக்கின்ற தொழிலாளர் கட்சி நாட்டு மக்களிடம் ஒரு சிறுபான்மை மைனாரிட்டி கட்சியாகத்தான் வெளிப்படுகின்றது. அது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சொல்ல போனால். அத்தோடு நான் நினைக்கிறேன் வாக்களிக்காத மக்கள் தொகையே இதை விட அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 35 அல்லது 37% மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கும் தேர்தலிலே வாக்களிக்கவில்லை என்பதும் முக்கியமானது. கியர் ஸ்டாமர் கூட டோனி பிளேயர் காலத்துடன் ஒப்பிடுவது மிக நீண்ட ஒரு இடைவெளி என்று சொல்லலாம். ஆனால் கியர் ஸ்டாமருக்கு முன்னால் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெரமி கோபின் முதல் தடவையாக தெரேசா மே அறிவிக்கப்பட்ட பை எலெக்ஷனை சந்தித்த பொழுது அந்த முதல் எலெக்ஷனில் அவர் பெற்ற வாக்குகள் என்பது இதைவிட அதிகம், ஓட்சியாரம் என்பது இதைவிட அதிகமாக இருந்தது. அவர் பெற்ற வாக்குகள் என்பது அவருடைய தொகுதியில் 17,000 18,000 வாக்குகளை தான் பெற்றிருந்தார். அவருடைய வாக்குகளே மிக கணிசமாக சரிந்திருந்தது. காசா பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக தொழிலாளர் கட்சியினுடைய வாக்குச்சரிவிற்கு சொல்லப்பட்டாலும் அதையும் தாண்டி பல்வேறுபட்ட காரணங்கள் இந்த வாக்கு சரிவிற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆனாலும் தொழிலாளர் கட்சியின் தரப்பில் சொல்லப்படுகின்ற விவாதம் என்னவென்றால், இந்த ஜனநாயகத்தில் இந்த வாக்களிப்பு முறையில் தான் தெரிவு செய்யப்படுகின்றது. அதாவது ப்ரொபோஷனல் ஓட்டிங் சிஸ்டம் என்பதில்லை. இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் ப்ரொபோஷனல் சிஸ்டம் தான் அங்கே இருக்கின்றது. இங்கு தொகுதி வாரியான சிஸ்டம் தான் இருக்கின்றது. எலக்ட்ரல், அதாவது தொகுதி வாரியாக இத்தனை எம்பிக்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இது தெரிவு செய்யப்படுகின்றது. ஆகவே இதுதான் சரியான, இந்த ஜனநாயகம் சரியானதாக இருக்கும். அதாவது ஒரு தொகுதியில் ஒரு கட்சிக்கு அதிகமாக வாக்களித்தது. உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ கிளெக்டன் போன்ற தொகுதிகளில் ரிஃபார்ம் பார்ட்டிக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கின்றது. மற்ற இடங்களில் அதிகமான வாக்குகள் விழாத பட்சத்தில் கிளெக்டனில் விழுந்த வாக்குகளின் சதவீதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தால் அது மற்ற தொகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு அநீதி இழைப்பதாக போய்விடும் போன்ற விவாதங்களை முன்வைக்கின்றனர். இந்த இடத்தில் இந்த ப்ரொபோஷனல் எலக்ட்ரல் சிஸ்டம் என்ற விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இலங்கை போன்ற நாடுகளிலும் முதலில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ப்ரொபோஷனல் எலக்ட்ரல் சிஸ்டம் அல்லது தொகுதி வாரியான தேர்வு என்ற முறைமை தான் இருந்தது. பின்புதான் அவர்கள் வீதாசார முறைமைக்கு மாறினார்கள். எது எப்படி இருந்தாலும் ஜெரமி கோபின் அவர்கள் தொழிற்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டவுடன் இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியிலிருந்து தொழிற்கட்சி உறுப்பினர்களாக சேர பல்லாயிரம் விண்ணப்பங்கள் குவிந்தன. மக்கள் மத்தியில் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் குறித்த ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு பிரகாசம் ஏற்படுத்தப்பட்ட தருணங்கள் அது. ஜெரமி கோபின் அவர்களும் பல விடயங்களை அரசுமயமாக்குவேன், தேசியமயமாக்குவேன் என்று சொன்னார். குறிப்பாக ஜெரமி ஃபேக்சனுடன் நடந்த விவாதத்தில் வங்கிகள் தேசியமயமாக்கப்படுவது பற்றி கேள்வி கேட்டபோது வங்கிகள் ஏற்கனவே தேசியமயமாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு பதிலை சொல்லி அவரும் தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொண்டார். என்ன இருந்தாலும் ஜெரமி கோபின் அவர்கள் அமைக்க இருந்த அரசானது இப்போது அமைந்திருக்கும் கியர் ஸ்டாமரின் அரசு அல்லது ஒரு வளமையான கன்சர்வேட்டிவ் அல்லது டோனி பிளேயரின் அரசை விட ஒரு மக்கள் நல அரசாக இருக்கும் என்ற நம்பிக்கை அப்போது ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் அதை நம்பினார்கள். இந்த உண்மையான ஆளுங்கும்பல்கள் அவருடைய மாறுதல்களை, அவர் ஏற்படுத்த விரும்பிய சீர்திருத்தங்களை சகித்து கொள்ள முடியாததால் அவர் ஒரு கட்டத்தில் கட்சியிலிருந்தே வெளியேற்றப்பட்டார். இன்றும் கூட அவர் குறிப்பாக பலஸ்தீன விவகாரம் தொடர்பாக தொடரும் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்களில் அவர் பிரசன்னமாகின்றார். அவருடைய ஆதரவு குரலை கேட்க ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் மத்தியில் அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குறிப்பிடும் கியர் ஸ்டாமர் அல்லது
ரிஷி சுனாக் போன்ற பாராளுமன்ற ஜனநாயகவாதிகளை அல்லது பாராளுமன்ற ஜனநாயகத்தை இன்னும் மக்கள் நம்பிக்கையோடு கிரகிக்க அல்லது ஏற்றுக்கொள்ள ஜெரமி கோர்பின் அவர்களுடைய பங்களிப்பும் அவர் மக்களோடு கொண்டிருக்கும் உறவுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஆளுங்கும்பலின் நலன் அல்லது பெருவங்கிகளின் நலன், பெருமூலதன நிறுவனங்களின் நலன் என்ற கோணத்தில் தொடர்ந்து செயற்படும் போது அல்லது மக்களை வதைக்கும் போது மீண்டும் மீண்டும் மக்கள் தங்களுடைய எதிர்ப்புணர்வை காட்டுவதற்கு ஒரு வழியாக வாக்குச்சாவடிகளுக்கு செல்லாமல் வீட்டிலேயே சொகுசாக படுத்து தூங்குவது போன்ற பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் என்பது கண்கூடு. இன்று தொழிலாளர் கட்சியினுடைய திட்டமிடல்கள் அல்லது ஆட்சியில் ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சியினுடைய இந்த ஆட்சியில் பல்வேறுபட்ட திட்டங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதில் நிறைய போதாமைகள் இருக்கின்றன. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது போதாமையாக இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் வெளிப்படையாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட திட்டங்களையே நடைமுறைப்படுத்துவது கடினமானதாக இருக்கும் என்பது IMF-னுடைய கருத்தாக இருக்கின்றது. மக்களுடைய வரி டேக்ஸை, அதாவது வரியை அதிகரிக்காமல் அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று குறிப்பிடப்படுகின்றது. ஒர்க்கிங் கிளாஸ் என்று சொல்வதை தவிர்த்த ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஒர்க்கிங் பீப்புளுக்கு தாங்கள் டேக்ஸ் அதிகரிக்க மாட்டோம், வரியினை அதிகரிக்க மாட்டோம் என்று கூறி வந்தார்கள். என்ன நடக்கப் போகின்றது? மாற்றம் மக்களுக்கு வருமா அல்லது மக்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்ச் வரும் என்று மக்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது? புதிதாக வேலைகளை உருவாக்குவதற்கும் புதிதாக ஒரு பொருளாதார உபரியை, அதாவது குறிப்பிட்ட புதிய பொருளாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக ஏற்படுத்தப்படும் உபரியின் ஊடாக இந்த நாட்டை ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் அல்லது எரிபொருள் சக்திகள் அல்லது எரிசக்தி தன்னிறைவு நாடாக மாற்றுவோம் என்பதுதான் அவருடைய பிரச்சாரத்தில் முதன்மை இடம் பெற்றது. அதுவிதம் எரிபொருளில் அல்லது இந்த அணுசக்தியை பாவித்து மின் உற்பத்தி போன்ற பெருந்திட்டங்களுக்கு தேவையான பல்லாயிரக்கணக்கான கோடி பவுன்களை எவ்வாறு ஈட்டுவீர்கள் என்பதற்கு அவர்களுடைய பதிலாக இந்த வீடமைக்கும் திட்டங்கள் சம்பந்தமான கெடுபிடிகளை அல்லது வீடு அமைக்கும் திட்டங்கள் சம்பந்தமான சட்ட திட்டங்களை நெகிழ்த்துவதன் ஊடாக மக்களை வீடுகளை கட்ட தூண்டி அல்லது மக்களுக்கு தேவையான வீடுகளை இந்த கட்டிட நிறுவனங்கள் கட்டுவதற்கு தூண்டி அதனூடாக வீட்டு விலைகளையும் குறைத்து ஏற்படுத்தும் உபரியினூடாக இந்த திட்டங்களை சாதிப்பேன் என்று சொல்கின்றார். ஆனால் இதனுடைய சாத்தியத்தன்மை என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். ஏனென்றால் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலேயே இந்த வீடு கட்டும் திட்டங்கள் சம்பந்தமான கண்காணிப்பு பிரிட்டனில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் இங்கு இருக்கும் சூழலியலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நகரம் உருவாகின்ற போது நாடு நகர அமைப்பாளர்கள் ஊடாக எவ்வளவு தூரம் பூங்காக்கள், எவ்வளவு தூரம் வெட்ட வெளிகள், எவ்வளவு தூரம் காடு போன்ற இயற்கையை பேணுதல் போன்ற விடயங்களுக்கு ஒதுக்குதல், அதற்கு விகிதமாக எவ்வளவு குறைவாக வீடுகளை கட்ட முடியும் அல்லது வீடுகளின் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளின் அகல நீளத்தை கூட்ட முடியும் போன்ற விடயங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இது ஓரளவுக்கு மக்களால் ரசிக்கப்படவும் செய்கின்றது. என்றால் நீங்கள் ஒரு செமி டிட்டாச் வீட்டில் இருப்பவர் என்றால் அல்லது ஒரு டிட்டாச் ஹவுஸில் இருப்பவர் என்றால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த வீட்டை பெரிதாக்க முற்படும் போது, அதாவது வீடு கட்டப்பட்ட போது ஒரு அதிகப்படியாக ஒரு கணவன் மனைவி 3 குழந்தைகளோடு வாழக்கூடிய வீட்டை நீங்கள் ஒரு 10 படுக்கை அறைகள் கொண்ட பல வரவேற்பறைகள் கொண்ட வீடாக விஸ்தரிக்க முற்படும் போது உங்களுக்கு அயலில் இருக்கும் ஒரு பிரிட்டன் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒருவர் அதனை எதிர்ப்பதனை அல்லது ஒரு சூழலியலாளர் அதனை கண்டிப்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். இதற்கு முக்கியமான அச்சம் இப்போது கொழும்பு இருப்பது போலவோ அல்லது சென்னை இருப்பது போலவோ ஒரு கான்கிரீட் வனமாக தங்களுடைய சூழல் வந்துவிடக்கூடாது என்பதில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொன்னால் நீங்கள் ஒரு பெர்லின் நகரத்துக்கோ அல்லது பாரிஸ் நகரத்துக்கோ சென்றால் கூட பூங்காக்களின் எண்ணிக்கை என்ற விடயத்தில் லண்டன் நகரமும் பிரித்தானியாவின் பல தலைமை நகரங்களும் இன்னமும் ஒரு மக்கட்பற்றோடும் ஒரு சூழலியல் இயற்கை விருப்பத்தோடும் இருப்பதனை நீங்கள் அறிவீர்கள். ஆக மொத்தத்தில்
கியர் இந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியிலிருந்து, சூழலியலாளர்கள் மத்தியிலிருந்து அல்லது கிரீன் பார்ட்டி போன்ற கட்சிகளின் மையத்திலிருந்து எதிர்ப்பு கிளம்பும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். முக்கியமாக இந்த சுகாதார சேவைகள், மக்களுடைய அடிப்படை தேவைகள், வசதிகள் மீதான பொருளாதார முதலீடு என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. கியர் ஸ்டாமர் பொறுப்பிற்கு வந்த முதலாவது விஜயமாக நேட்டோ விஜயத்தை மேற்கொண்டார். அங்கு உடனடியாக நேட்டோவிற்கு பல கோடி பணத்தினை கொடுப்பதற்கான சம்மதத்தையும், தொடர்ச்சியாக உக்ரைன் போருக்கான நிதி மற்றும் ஆயுத உதவிகள் மற்றும் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்குவதற்குமான சாத்தியப்பாடுகளையும் அல்லது விருப்பத்தினையும் அல்லது அதனை தொடர்வதற்கான உறுதிப்பாட்டையும் அவர் கொடுத்திருந்தார். மக்கள் மத்தியில் அது ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்தது. இன்று ப்ரையாரிட்டியாக இருப்பது, முக்கிய பிரச்சனையாக இருப்பது இந்த சுகாதார சேவைகளுடைய சீர்கேடு. அதனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல், அதனை முதன்மைப்படுத்தாமல் இவ்வாறாக இந்த டிஃபென்ஸுக்கான பட்ஜெட்டினை மிக அதிகமாக ஏற்படுத்துகின்றார்கள் என்ற விமர்சனம் எழுந்திருந்தது. இது எங்கு சென்று முடிய போகின்றது? நிச்சயமாக இது போன்ற ஒரு மனோபாவம் அல்லது மக்களுடைய எதிர்ப்பு அலை அமெரிக்காவிலும் இருக்கின்றது. அது இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவோடு ஒப்பிட்டால் அமெரிக்காவில் அது ஒரு மௌன சாட்சியமாக தொழிற்படும் என்றால், இங்கிலாந்தில் அது பேரலைகளாக வெடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் இந்த சுகாதார சேவைகள் சம்பந்தமாக கொரோனா காலத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. பலருடைய சத்திர சிகிச்சைகள் பிற்போடப்பட்டன. அதன் நீட்சியாக மருத்துவர்களுடைய வேலை நிறுத்தம் போன்ற விடயங்கள் வந்தன. இன்னும் அவர் சம்பந்தமாக ஒரு பூரண தீர்வுக்கு அரசுகள் வரவில்லை. அதற்கும் மேலாக குறிப்பாக இந்த உக்ரைன் போர் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ரஷ்யா தரப்பு மிக நிதானமாக முன்னேறுகின்றது. இவர்கள் மிக தீவிரமாக அந்த போரை நடத்த வேண்டும் என்பதற்காக உள்நாட்டு தேவைகளை புறக்கணித்து இந்த போரை நடத்துகின்றார்கள் என்ற அபிப்பிராயம் வளர்ந்து வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பே அவர் வந்தால் இந்த போரை நிறுத்துவார் என்பதாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் சுகாதார சேவைகள் போன்ற உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்காமல் இந்த அமெரிக்கா செல்லும் இடமெல்லாம் நானும் செல்வேன், நானும் குண்டு வீசுவேன், நானும் இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஏகாதிபத்திய பெரு முதலையாக இருக்கின்றேன் என்பது போன்ற பெரியண்ணன் மனோபாவத்தை உள்நாட்டில் ரசிக்க மாட்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம், புதிதாக வேலைகளை உருவாக்காமல் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட வேலைகளுக்கு ஒரு போட்டியை உருவாக்குவது அல்லது புதிதாக உக்ரைனிலிருந்து வருபவர்களை வரவேற்பதாக சொல்வது, ஆனால் வேறு நாடுகளிலிருந்து வருபவர்களை திருப்பி அனுப்புவதாக சொல்வது, அவர் ஒரு ஃப்ளைட் தான் அனுப்பினார், நான் எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட் அனுப்புவேன் என்பது போன்ற சவடால்களின் பின்னால் உள்ள பொருளாதார இயலாமையை அல்லது இவர்களுடைய திட்டங்கள் வெறும் வார்த்தை அளவில் தான் இருக்கின்றது, அவற்றை செயற்படுத்தும் அளவிற்கு இவர்களுக்கு திடமோ மக்கட்பற்றோ இல்லை என்பது போன்ற விடயங்கள் வெகு விரைவில் மக்களால் கிரகித்துக் கொள்ளப்படும். கிரகித்துக் கொள்ளப்படும் போது இதற்கான எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இதற்கு அண்மைய உதாரணமாக எங்களுடைய நாட்டில் 66% வாக்குகளை பெற்று, அதுவும் சிங்கள பெரும்பான்மையினரால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்ற பெருமிதத்துடன் பதவிக்கு வந்த கோத்தபாயா அவர்களுக்கு நடந்ததை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை கொஞ்ச நாட்களில் ஏற்பட்டால் கூட சந்தேகம் இல்லை என்று சொல்லலாம். பிரித்தானியா தேர்தலில் எதிரொலித்த இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த இமிகிரேஷன் சார்ந்த பிரச்சனை. பிரித்தானியா மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பல்வேறுபட்ட மேற்குலக நாடுகளின் மிக முக்கியமான பேசுபொருளாக்கப்படுகின்ற விடயம் அதுவும் தேர்தல் காலங்களில் இமிகிரேஷன், குடியுறவாளர்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ற பிரச்சனை. இது தொழிலாளர் கட்சி எவ்வாறு இதனை கையாளப் போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல ருவாண்டாவுக்கு ஒரு விமானத்தை ரிஷி சுனாக் அனுப்புவார், நாங்கள் வந்தால் எல்லா நாடுகளுக்கும் விமானங்கள் பறக்கும் என்ற விடயத்தை கியர் ஸ்டாமர் ரிஷி சுனாக்குடனான விவாதத்தின் போது வெளிப்படையாக கூறியிருந்தார். ஆனால் எத்தனிக் மைனாரிட்டி பீப்புள், அதாவது வேறு நாடுகளில் இருந்து இங்கே வந்து குடியேறிகளாக வந்திருக்கின்ற மக்களும் சரி, இங்கு எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கும் தேசிய இனங்களை கொண்ட மக்களும் பெரும்பான்மையாக வாக்களிக்கும் கட்சியாக தொழிலாளர் கட்சி இருந்து வருகின்றது. அதில் மாற்றங்கள் வருவதை நாங்கள் இந்த தேர்தலில் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கியர் ஸ்டாமருடைய இந்த கருத்துக்கள் என்பது எவ்வாறு மக்களால் பார்க்கப்பட போகின்றது என்ற அண்மையில் கூட கியர் ஸ்டாமருடைய பேச்சு, இந்த ஏன் இங்கு அதிகமாக குடியுறவாளர்கள் வருகின்ற தேவை இருக்கின்றது என்றால் இங்கு
ஆட்கள் வேலைக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆட்கள் வேலை செய்வதற்கான ஸ்கில்ஸை அதிகரிப்பதற்கான ப்ரொஜெக்டுகள் திட்டமிடல்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த ஸ்கில்ஸை இங்கிருக்கும் மக்களிடம் அதிகரிப்பதற்கு தேவையான பொருளாதார நிதி பங்களிப்பினை செய்ய வேண்டும். அவ்வாறு ஸ்கில்ஸை அதிகரிப்பதன் ஊடாக வேறு நாடுகளிலிருந்து இங்கு பணிக்கு மக்களை அமர்த்துவதை குறைத்து கொள்ள முடியும் என்ற கருத்துக்களை கூட பகிர்ந்திருந்தார். இந்த தொழிலாளர் கட்சியினுடைய இந்த இமிக்ரேஷன் தொடர்பான பாலிசி எங்கு நோக்கி செல்ல போகின்றது, அல்லது இன்று மக்கள் சொல்வது போல அல்லது பல தமிழர்கள் எதிர்பார்ப்பது போல பல விடயங்களில் இமிக்ரேஷனில் மாற்றம் வருமா? குடிவரவாளர் கொள்கை பற்றிய மாற்றங்கள் பெரிதளவிற்கு ஏற்படுத்தப்படாது என்றுதான் நான் நம்புகின்றேன். ஒரு வேலைக்காக 9 பேரை அடிபட விடுவது என்ற போக்குத்தான் நீடிக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு மேலாக முக்கியமாக இந்த இப்படியான மக்கள் நலனை புறக்கணித்து ஆளுங்கும்பலின் நலன்களை பேணும் அரசுகள் உருவாக்கப்படும் போது அவர்களுடைய வழிகாட்டும் அன்னையாக அல்லது பைபிளாக மார்கரெட் தட்சர் அம்மையார் இருப்பார் என்பது அனைவரும் அறிந்த விடயம். குறிப்பாக மார்கரெட் தட்சர் என்ற அவருடைய அழகிய பெயரை மில்க் ஸ்நாச்சர் என்று ஏழைப்பாளைகள் மாற்றியிருந்தார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கூட கூழ்முட்டைகள் சகிதம் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் திரண்டார்கள். இப்போதும் நீங்கள் முதலே சம்பாஷணையில் குறிப்பிட்டது போல இந்த குழந்தைகள் பெற்றோருக்கு வழங்கும் நிதியுதவிகள் போன்ற விடயங்களில் கியர் ஸ்டார்மர் அரசு எதுவிதம் நடந்து கொள்ளப் போகின்றது என்பது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அதில் நாங்கள் ஏற்கனவே தெரிந்த விடயம், உடனடியாக அந்த கேம்பெயினை 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் போன்ற விடயங்களை அக்சஸ் பண்ணுவதற்கு, 2வது அதுக்கு பிறகு இருக்கின்ற 3, 4வது குழந்தைகளுக்கு அந்த உதவிகள் கிடைக்காத வண்ணம் தான் இன்றைய சட்ட மூலத்தை வைத்திருக்கிறது. அது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதனை நீக்கும்படி தான் பல்வேறுபட்ட குரல்கள் எழுந்திருந்தன. பல்வேறுபட்ட தன்னார்வ நிறுவனங்கள் கூட இது தொடர்பான ஆராய்ச்சியின் விளைவாக இங்கு கிட்டத்தட்ட 300,000 குழந்தைகள் ஒரு பவர்ட்டி லைனுக்கு கீழ் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள். அந்த சிக்கலில் இருந்தவர்களை மீட்டெடுப்பதற்கு, இந்த வறுமையில் இருந்தவர்களை மீட்டெடுப்பதற்கு இது முக்கியமானதாக இருக்கின்றது. இதனை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். தற்போது அதனை நடைமுறைப்படுத்த முடியாது, உடனடியாக அதனை செயல்படுத்த முடியாது என்ற விடயத்தை தான் தொழிலாளர் கட்சி தற்போது கூறி வருகின்றது. தேர்தல் காலத்திலும் கூட தெளிவாக அதனை நீக்குவோம் என்றோ அல்ல நீக்க மாட்டோம் என்றோ அவர்கள் கூறவில்லை. உடனடியாக அதனை நாங்கள் நீக்க மாட்டோம் என்ற விடயத்தை தான் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக இதனை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை கடந்த வாரம் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி பாராளுமன்றத்திலே அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். அதன் மீதான வாக்கெடுப்பில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த 7 எம்பிக்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அவ்வாறு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தங்கள் கட்சியினுடைய ஒழுக்கத்தை மீறியதன் அடிப்படையில் கட்சி விப் இஷ்யூ பண்ணப்பட்டிருந்தது. பாராளுமன்ற தொழிலாளர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் உங்களுக்கு தெரியும், முக்கியமாக கோர்பின் ஆதரவாளர்கள் அல்ல கோபின் தலைமையிலான தொழிலாளர் கட்சியிலே ஷெடோ சான்சலராக இருந்த ஜோன் மெக்டொனால்ட்ஸ் உட்பட பல்வேறு முக்கியமான தலைவர்கள் அல்லது இடதுசாரிய தலைவர்கள், கோர்பின் ஆதரவாளர்கள் தான் இந்த 7 பேரும் முக்கியமானவர்கள். இவ்வாறு தான் தொழிலாளர் கட்சியினுடைய இந்த நடவடிக்கை இருக்கின்றது. ஒரு மக்கள் மத்தியிலே மாற்றம் என்ற வாக்கை முன்வைத்திருந்தார்கள். அது என்ன மாற்றமாக இருக்க போகின்றது, இன்னும் மக்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக கொண்டு போய் சேர்க்க போகின்றதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகள், முக்கியமாக கியர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சியினுடைய நடவடிக்கையை பார்க்க போனால், ப்ளூ டோரிஸ் இவ்வளவு காலம் நடத்தி வந்ததை ரெட் டோரிஸ் மெல்ல மெல்லமாக நடத்தி முடிப்பார்கள் என்பதுதான் தெரிய வருகின்றது. உலகெங்கும் கேள்வி கேட்பவர்களுக்கு எதிராக கண்டனங்கள், தடைகள் ஏற்படுத்தப்படும் இத்தகைய காலத்தில் குடியேறியவர்களாகிய நாங்கள் நிலத்திலும் புலத்திலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து நடாத்தப்படும் இவ்வகையான கருத்துரையாடல்கள் பயனுடையவை என்பதை ஆணித்தரமாக நம்பி எம்மோடு இவ்விடயத்தில் கலந்துரையாட வந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.